இந்த கலையை மேற்கொண்டேன். இதுல இந்த விபூதி வர வைக்கிறதுன்னு சொல்றாங்களா, அது எப்படி, அது சொல்லுங்க. விபூதி வர வைக்கிறது யாராவது ஒருத்தர் வந்து இந்த மண்ணள்ளி கையில் விடுங்க. போடுங்க. பார்த்தனா ஐயா மண்ணள்ளி கையில் கொடுத்துருக்காரு. மந்திரவாதினா ஜெய்பூம்பா இந்த மண்ணே மாறிக்கணும்னு சொல்லி கையில் கொடுத்தா மண்ணு மாறிக்கணும்னு சொல்லி அப்படியே கொடுப்பேன். பாத்தீங்கன்னா மண்ணு ஊரம் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா மண்ணு ஊரம் பாத்தீங்கன்னா அப்படி விதி ஆகிட்டே இருக்கான். பாருங்க ஐயா எப்படி மண்ணள்ளி கொடுத்தாரு, மண்ணு எப்படி விதி வந்துச்சு. இதுதான் சாமியார் மந்திரவாதிகள் அற்புதங்கள் பேர்ல மண்ணை மாத்தி காட்டுறாங்க. வாடையே வருது. எங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்டது. இப்ப இந்த மண்ணை விபூதியா மாத்தினீங்க. இததான் நம்பி பல சாமியார்ட்ட பல பேர் போயிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க செய்தீங்க, அதை சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா அந்த டப்பால பாத்தீங்கன்னா விபூதி கட்டி வச்சிருக்கேன். விபூதி பாக்கெட் வாங்கிட்டு வந்து சாதா ஊத்துற கஞ்சி ஊத்தி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி சாமியார்கள் மந்திரவாதிகள் தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நிகழ்ச்சிக்கு வரப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த கட்டியில வந்து இந்த விரலுக்கு பின்னாடி கையில மறைச்சு வச்சுட்டேன். இப்ப எந்த கையில மறையக்கூடிய பொருளை வர வச்சுட்டேன் இந்த மாதிரி விபூதி குங்குமம் சந்தனம் செயின் எல்லாம் வர வச்சு காட்ட முடியும். இல்ல கையில மறையக்கூடிய பொருளை கையை காட்டி விபூதி வர வைக்கிறாள், ஒரு தேங்காய் வர வை, ஒரு பரங்கிக்காய் வர வை அப்படின்னா வர வைக்க முடியாது. கையில மறையக்கூடிய பொருளை வச்சுட்டேன் இந்த மாதிரி விபூதி குங்குமம் செயின் என்ற நிகழ்ச்சியை செய்து காட்டி ஏமாத்துறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், மண்ணள்ளி கையில கொடுத்தோன்னே அந்த மண்ணை அவர் கையிலே ஓடுறேன். அவர் கையை பார்த்துட்டு இருக்காரு. பாக்குறப்ப இந்த கட்டியை வந்து கைக்கு உள்ள கொண்டாந்தோன்னே இதை நஸ்கரா பாத்தீங்கன்னா விபூதியா வந்துட்டு இருக்கேன். விபூதி 8 பேருக்கு கொடுக்கலாம், வேண்டாம் 4 பேருக்கு கொடுக்கலாம், இல்ல 5 பேருக்கு கொடுக்கலாம். மீதி பேருக்குலாம் கொடுக்கலாம்னு சொன்னோம்னா சக்தி இல்லைங்கிறேன். சரி, அடுத்து தேங்காயில இருந்து பூ வர வைப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்லுங்க. தேங்காய் வந்து பல வகையாக மக்களை ஏமாத்துகிறார்கள். ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா தேங்காய் உடைச்சோம்னா பூ வந்துச்சுன்னா ஒரு வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்கும். இதே தேங்காய் உடைக்கிறப்போ சிகப்பா வந்துச்சுன்னா ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஒரு வீட்டுல திருட கண்டுபிடிக்கணும்னா தேங்காய் கீழே வச்சு தேங்காய் உருண்டு போயிட்டா அது எந்த திசையில உருண்டு போகுதோ அந்த பக்கத்துல திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் ஜோதிடர் சொல்லி நாட்டுல ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யாராச்சும் ஒருத்தருவாங்க தேங்காய் இது உடைச்சிருக்கான்னு பாருங்க. நல்லா பாத்துட்டீங்க. அந்த ஆட்டியும் பார்த்தாச்சு. ஆட்டி பாருங்க, ஆட்டி பார்வை பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா தேங்காய் இருந்தாச்சு, பார்த்து செக் பண்ணிட்டீங்க. இந்த தேங்காயை பார்த்து உடைச்சு மந்திரவாதி ஒரு ஜாதகம் நினைக்கிற மாதிரி இப்ப நான் பண்ணி சொல்ல போறேன். பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடைக்கிறேன். பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற பாத்தீங்கன்னா தேங்காய்க்குள்ள இருந்து கை பிடிமா பாத்தீங்கன்னா தேங்காய்க்குள்ள இருந்து பூ வந்துருச்சு. இப்ப தேங்காய் உடைச்சு ஏதோ பூ போட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணி கொடுத்தேன். நாங்க உடைச்சா கூட ஏதோ பண்ணிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா கொடுத்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்க உடைச்சிருந்துச்சா. அப்ப இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறப்ப ஏதோ இல்லாம நடக்குதுன்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைப்பீங்க. நான் சொல்றப்ப இவ்வளவுதான் நினைக்க போறீங்க. ஆனா இது மாதிரி தந்திரங்களை கத்துறது அற்புதம் செஞ்சு காட்டுறாங்க. இது எப்படி வர வச்சீங்க? இது தேங்காயில இருந்து பூ, தேங்காயில எப்படி பூ வைக்கிறதுனா தேங்காயில பார்த்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஓரத்துல ஒரு கண்ணு இருக்குது. இது மாதிரி இதை வச்சு ஒரு விட்ட போட்டு இந்த சைடுல ஓட்டை போட்டுட்டேன். அப்ப அந்த ஓட்டைக்குள்ள பூ போற அளவுக்கு ஓட்டை போட்டுட்டு அந்த பூ பூரா உள்ள தள்ளியாச்சு. தள்ளி இந்த ஓட்டை தெரியாம இருக்கிறக்கா என்ன பண்றேன்னா இதே பூ வச்சுட்டு கொஞ்சம் மெழுகுவர்த்தி பொருத்தி கொஞ்சம் போட்டுட்டு இது தெரியாம இருக்கிறக்கா டவுட்டா சந்தேகப்படக்கூடாதுக்கா என்ன வந்து கீழே இருக்க மண்ணை எடுத்து லைட்டா பூசிட்டேன்னா அதே கலர் ஆயிருது. அப்ப இதே மாதிரி தான் தேங்காய்க்குள்ள வந்து ரத்தம் வர வச்சு கட்டுறது, சேப்பு வர வச்சு கட்டுறது இதே மாதிரி தான். அடுத்து என்ன பண்ண போறீங்க? குடிங்க, தண்ணி குடிங்க. தண்ணி தானே குடிச்சீங்க. ஏன்னா இன்னைக்கு தண்ணி கூட இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த டம்ளர் ஏதாச்சும் இருக்கான்னு பாருமா. பாரு இதை பாத்தீங்கன்னா டம்ளர்ல பாத்தீங்கன்னா உள்ள வெறும் டம்ளர் தண்ணி ஊத்துமா. ஊத்த போதுங்க. இந்த அற்புதங்கிற பேர்ல தண்ணி எப்படி மாத்தி காட்டுறது இதுல ஏதாச்சும் இருக்கான்னு பாருமா. பாத்தீங்கன்னா டீ அடிக்கிற ஜக்கு, ஜக்க பாருங்க வச்சு அப்படியே மூடியாச்சு. இப்ப மந்தவாதிகள் எடுத்துட்டாலே மதவாதிகள் எடுத்துட்டாலே சாமியார் எடுத்துட்டாலே குச்சியோட கம்போட வருவாங்க. ஏமாத்துறதுக்காக இது ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் கொடுத்ததுக்கு முன்னாடி இதுக்காக கொண்டு வர புரிஞ்சுக்கிங்க. பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படி வாங்கி ஒரு தட்டு கட்டிட்டு பாத்தீங்கன்னா எடுத்து கீழே வச்சுட்டேன். கையில பிடிங்க. பாத்தீங்கன்னா தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தேனாயிரும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேன் தானே முத குடிச்ச தண்ணி, இப்ப குடிச்ச தேன் இப்ப தலையில தடவிக்கிங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தேனை திண்டு தலையில தடவினா முடி நரைக்கும் அப்படிங்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்புறீங்க, எல்லாரும் நம்புறீங்க. இப்ப தேனை திண்டு முடியல தடவினா முடி நரைக்கிறதாங்க மூட நம்பிக்கை. ஏன்னா தேனுங்கிறது இனிப்பானது. இது தலையில தடவரப்போ ஈரம்பெல்லாம் போய் மனிதனுடைய காதலை தொல்லை பண்ணும். இது அறிவியல் படி சொன்னது. இது அச்சுறுத்தல் பண்றது தலையில தடவை முடி நரைக்கணும் ஒரு பயமாத்துறப்ப இது நடச்சிடும். இது எப்படி இந்த தேன் எப்படி வர வச்சீங்க? இதுல வந்து 2 டம்ளர் இருக்கு. அதுல இதுல ஒரு டம்ளர் இருக்குது, ஏற்கனவே தேன் ஊத்தி வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் இருக்குது. அப்ப இந்த டம்ளர் 2 டம்ளருக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஒரு விளிம்பு இருக்கு, விளிம்பு இல்ல. அப்ப விளிம்பு இருக்க டம்ளர் வந்து இப்படி காட்டுறப்ப ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப ஒரே டம்ளர் வந்து எல்லாரும் தெரியும். அது ஒரே டம்ளர் மாதிரி தெரியும். அப்படி சார்ஜ் கட்டுறப்ப பாத்துக்கிட்டோம் ஒரே டம்ளர் மாதிரி தெரிஞ்சு.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டீ அடிக்கிற ஜக்கு சொல்றப்ப இது அலுமினியம் ஜக்கு. இதை வச்சு பிரஸ் பண்ணி அமுத்துறப்ப அப்படி கிளாஸ் லாக் ஆயிருது. இப்படி காட்டினா நீங்க பாத்துக்குவீங்க. நான் இப்படி கழுவிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி எனக்கு தெரிய மாதிரி பார்த்து இப்படி கீழே வச்சுட்டேன். அப்ப தேன் ஊத்துறப்ப ஆட்டோமேட்டிக் பாத்தீங்கன்னா தேன் வந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி அற்புதத்தை தண்ணியை தேனாய் காட்ட அற்புதத்தை செய்து காட்டி மக்களை நம்ப வைக்கிறார்கள். சரி, அடுத்து அந்த செய்வினை வைக்கிறாங்களா அந்த முட்டை எல்லாம் வச்சு, அது எப்படி சொல்லுங்க மேடம். நீங்க வாங்க. அதான் கையில பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கேன். இந்த முட்டையை பைக்குள்ள போடுவேன். இந்த பைக்குள்ள போட்ட உங்கள்கிட்ட யார்ட்டாச்சும் ஒரு பாக்கெட்டுக்குள்ள வர மாதிரி செய்ய போறேன். இதை செய்வனை வைக்கிறவன், மோடி எடுக்கிறவன், கண்கட்டி தேங்கிறவன் எப்படி ஏமாத்துறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது நிகழ்ச்சி. இது பாருங்க, போட்டாச்சுங்களா? பொண்ணை பைய கொடுங்க. பாருங்க, பைய போட்டாச்சு. இப்ப கை தட்ட தெரியுங்களா உங்களுக்கு? தட்டுங்க, எல்லாரும் கை தட்டலாம். ஒரு தடவை தட்டுங்க. தட்டியாச்சு விடுங்க. தட்டியாச்சு. பாத்தீங்கன்னா தட்டியாச்சுங்க. இப்ப பையில போட்ட முட்டை பாத்தீங்கன்னா இப்ப பைக்குள்ள இல்ல. பாத்தீங்கன்னா முட்டை பாத்தீங்கன்னா கூட்டத்துல உங்களுடைய ஆட்டம் இருக்குது. யாருக்கோ கொண்டாங்க. அப்படி கொண்டாடலாம் வாயில முக்கில் ரத்தம் கேட்க வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்துல. யாருக்கு அவங்க மட்டும் கொண்டாங்க. யார்ட்ட இருக்குது பாக்கெட்ல பாத்தீங்கன்னா போயிடும். தேங்க்யூ. இது பைக்குள்ள போட்ட உண்மைங்க, வந்தது தந்திரம். இதே மந்திரவாதி மோடி வச்சு எடுக்கிறவன், செய்வன் எடுத்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி. அது எப்படி போட்டா எப்படி வந்துச்சு, இதுல ஒரு சின்ன தந்திரம். எப்படி அதான் இப்ப இந்த முட்டையை என்ன பண்ணா, முட்டையில வந்து மேலே ஓட்ட ஓட்டு கீழே ஓட்ட ஓட்டு உள்ள மஞ்சக்கரு வெள்ளக்கருவில எடுத்தாச்சு. எம்டி ஓடுது. அது இவங்கிட்ட பைய கொடுத்தேன். நான் முட்டையை கையில கொடுக்கல. இவங்க கேட்டிருக்காங்க முட்டையும் கொடுக்க பாக்கலாம்னு கேட்டிருக்கானா. அவங்க என்கிட்ட கேட்கல, நானும் கொடுக்கல. கேட்டிருந்தாலும் கொடுக்கவும் மாட்டேன். ஆனா அந்த ஓட்டையை தெரியாம இருக்கிறத கையில இப்படி மறைச்சு வச்சுட்டேன். பாருங்க, முட்டை கையில வச்சிருக்கேன். இப்ப பையில போட்டோன்னே இவங்க பாத்துருந்தாங்கன்னா ஓட்ட தெரியுங்க, டக்குன்னு போட்டோன்னே பைய வாங்கிட்டேன் கையில. இவங்க நசிக்கு பார்த்தா இவங்களும் உடைச்சிருப்பாங்க. இப்ப உடைக்கிறப்ப மைக் சத்தத்துல சவுண்ட் கேட்குங்கிறக்க என்ன பண்றேன், கை தட்ட சொல்றேன். எல்லாரும் தட்டுங்க, நானும் தட்டுறேன். தட்டுற பாத்தீங்கன்னா முட்டை ஒரு பார்த்து நான் உடைஞ்சு இந்த பைக்குள்ள இருக்கான். பாத்தீங்கன்னா முட்டை ஒரு உடஞ்சு பைக்குள்ள தான் இருக்குது. ஏற்கனவே இந்த முட்டையை கொடுத்து வச்சிருந்தேன். அவர் கொண்டாந்துட்டாரு. அவர் உங்கால அவர் அப்ப செட்டப் பண்ணிட்டீங்க. செட்டப் பண்ணியாச்சு. ஏன்னா ஏமாத்த வரணும்னா 2 ஆளா தான் வருவேன், ஒரு ஆளா வந்தா பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து இந்த சுண்ணாம்பு வச்சு ஏதோ பண்றதா சொல்லுங்க. ஒரு 4 லேடிஸ் வாங்க, காலை கல்லூரி மாணவிகள் மட்டும் 4 பேர் வாங்க. இந்த சுண்ணாம்பு எடுத்து எல்லாரும் வலது கையை மட்டும் நீட்டிங்க. வலது கையை மட்டும் நீட்டிங்க. இதை நாடி பிடிச்சு ஜோதிடம் சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க. இவங்க 4 பேருக்கு யாருக்கு பேய் பிடிச்சதுக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிக்க போறோம் தரங்கத்துல. சாப்பிட்ற கையில மட்டும் கொஞ்சம் தடவுங்க. அப்படி தடவுங்க. வச்சுட்டீங்களா? அந்த கையை மட்டும் முடிக்கீங்க. நீங்க கீழே வச்சு போயிருங்க. உன்ன கையை கொடுங்க. இப்ப நான் அந்த நாடி பிடிச்சு ஜோதிடம் சொல்ல போறேன். கரெக்டா சொல்லணும். உங்க தெருவுல டேங்க் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா உங்க கையை பிடிச்சு பாக்குறப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. கையை முடிக்கீங்க. யார்கிட்ட காட்டாதீங்க. கையை நீங்க கண்ணாடி ஓடுறது பார்வை தெரியுது. ஆனா படிக்கிறக்கா கண்ணாடி ஓடுறீங்க. ஆமா சார். ஏன்னா இப்படிதான் டிவில சொல்றாங்க. நாடி விட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. போடுங்க. நீங்க வாங்க மாடுது. இப்ப வீட்டுல கதவு இருக்கு இல்லையா? எங்க வீட்டுல கதவுல இல்லைங்க சார். கதவு இல்லையா? அப்ப வீட்டுல திறந்து வச்சு தான் போயிருவீங்களா? அப்ப அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா கையை முடிக்கீங்க. நீங்க வாங்கம்மா. உதவி பாக்குறப்ப ஏமா வீட்டுல ஜன்னல் இருக்கா இல்லையா? எனக்கு தெரியும். எனக்கு சரி, கையை முடிக்கீங்க. இப்ப எல்லாருமே கையை இப்படி மூடி வச்சுங்க. இப்ப சுண்ணாம்பு வச்சு கையில வச்சு கையை பிடிச்சி 4 பேரை பார்த்து ஒரு வீட்டுல இருக்க பிரச்சனை சொன்னேன். இப்ப கையை எப்படி நீங்க தேய்க்கிறீங்க? நல்லா வேகமா தேய்ங்க. நல்லா தேய்ங்க. யாரு கையில சேவ் போறதோ அவங்களுக்கு செய்வன் இருக்குன்னு அர்த்தம். நல்லா தேய்ச்சுங்க. அப்படி கையை வச்சு பாருங்க. யார் கையில சேவ் இருக்குது? 2 பேருக்கு இருக்குது. நீங்க 2 பேர் போயிருங்க. நீங்க 2 பேர் போயிருங்க. ஒண்ணும் இல்லைங்க. உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க. இது பரிகாரம் பண்ணோம்னா ஒரு 5000 பீஸ் கொடுத்தீங்கன்னா உடனே இதை கிளீன் பண்ணி விட்டுருவேன். என்ன பண்றாங்கன்னா அறியாம கிராமத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை வர சொல்லி அவங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு உங்க குடும்பத்தை 4 பேர்த்தை வர சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை யாருக்கு இருக்குது? அப்ப நான் ஒரு கையும் பிடிச்சு பாக்குறப்ப யாருனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்பனா யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு இப்படி சேவை போற வைக்கிறது. சேவை வைக்க இந்த பையனுக்கு சில பரிகாரங்களை பண்ணோம்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இந்த சிகப்பு எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. இந்த சிகப்பு வந்தது எப்படி? பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பவுடர் வச்சிருக்கேன். மெந்தாட்லிக்குன்னு ஒரு பவுடர். இந்த பவுடர் வந்து என்ன பண்றேன்னா எடுத்து விரல இப்படி நான் தடவிக்கிட்டேன். இப்ப கையை பிடிச்சு பாக்குறப்ப ஒருத்த கையை பிடிக்கிறப்ப அடியில கையை பிடிச்சு பாக்குறப்ப தையில 2 பேர் கையை பிடிக்கிறப்ப இந்த பவுடரை லேசா தடவிட்டேன். தடவிட்டு கையை முடிக்கிட்டேன். இப்ப இதுவும் அந்த சிவப்பும் அந்த சுண்ணாம்பு 2 வேதிவினை ஏற்படுறப்ப சிவப்பா வந்துருது. கழுவுனா போயிடும். இது மாதிரி தந்திரங்களை கத்துக்கிட்டேன். சிவப்புற வச்சு காட்டுற கூட்டி ஏமாத்துறேன். இந்த ஆணிக்கால் எப்படி சாமியார்கள்லாம் வந்து இந்த ஆணி இது பண்றாங்களே, இது எப்படி? இந்த ஆணிக்கால செருப்புல நின்று குறி சொல்றங்கிறவன் சூடத்தை கையில பொருத்தி வைக்கிறதும் வாயில எரி வச்சு காட்டக்கூடிய இது என்ன? இந்த பண்ண ஏந்தி காட்டுறது தீ மிதிச்சு காட்டுறாங்க. ஆளி இறங்கு விழா பூக்குழி விழான்னு சொல்லி காட்டுறது இதே தந்திரம் தான். இதுல என்ன சூட்சமா இருக்கு? இப்போ சூடம் எரிஞ்சிட்டு இருக்குது. சூடம்னா எல்லா சூடத்தையும் இப்படி ஏற்ற முடியாது. சூடத்துல 2 வகை சொல்றேன். ஒன்னு சாதா சூடம், இன்னொன்னு பச்சை கருப்புறம்.
இன்னைக்கு சாதா சூடம் வரதில்ல மார்க்கெட்டுக்கு, பச்சை கற்பூரம் தான் வருது. இப்போ பச்சை கற்பூரம் எப்படி ஆய்வு பண்றது? இதுக்காக நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி கெட்டியா இருக்கிறது பூரா பச்சை கற்பூரம் பேரு. இப்ப தீங்கிறது மேல் நோக்கி எரியுது. மேல் நோக்கி எரியப்ப அடியில சுடாது. மேல எரிஞ்சிட்டே இருக்கப்ப அடியில சுடுறப்ப உணர்றேன். அடுத்த இந்த கைக்கு மாத்திட்டேன். அப்படி எரிஞ்சிட்டே இருக்குது. அடியில சுடுறப்ப உணர்றப்ப இந்த கைக்கு மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து வாயில போட்டு கொஞ்ச நேரம் காட்டினேன். இல்ல நீங்க கொஞ்ச நேரம் காட்டுங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா மீன் குழம்பும் சாப்பிட முடியாது, மட்டன் குழம்பும் சாப்பிட முடியாது. வாய் வந்துடும். டக்குன்னு வாயில வந்து கொஞ்ச நேரம் காட்டினா டக்குன்னு மூடிட்டேன். காற்று இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. அது ஆணிக்கால ஏறுறது செருப்புல. இதே ஆணியில ஏறி குறி சொல்றது, ஒரு ஆணியில் ஏறணும்னா ஆணி ஏறிக்கும். அப்ப சமமா இருக்கப்ப ஒரு படுக்கலாம், நிக்கலாம், என்ன வேணுமோ செய்யலாம். சமமா இருக்கிறதுனால ஏறாது. இது தந்திரங்களை கத்துட்டு மந்திரங்கிற பேர்ல சாமியார் ஆணிக்கால செருப்புன்னு குறி சொல்ற சொல்லி ஏமாத்துறாங்க. நன்றி.